நம்மள நிறைய பேர் ஏன்டா பொழுது விடியுது, எதுக்குடா சமைக்கிறோம், ஏன்டா ஆஃபீஸ் போகிறோம், எல்லாரும் ஒரு சலிப்போடையும் ஃப்ரஸ்ட்ரேஷனோடையும் தான் நம்ம நாட்களை உருவாக்கிட்டுருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல நாளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். நம்ம எண்ணங்களை சீரமைச்சுக்கிறது மூலமாக நமக்கான வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியும். அப்போ நம்மளால் ஒரு நாளை மட்டும் உருவாக்க முடியாதா என்ன? அந்த ஒரு நாளை எப்படி உருவாக்குறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி வைக்கணுன்னா தக்காளி இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல நாளை உருவாக்குறதுக்கு ஒரு பிளான் முக்கியம். அந்த பிளானை நம்ம முதல் நாளே க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். நம்ம எதையுமே பிளான் பண்ணாமல் விடுறதுனால தான் எல்லாமே ஒரே நான் சிங்க்லேயே போயிட்டுருக்கோம். எந்திரிச்ச உடனே கிச்சனில் நின்றுட்டு என்ன சமைக்கிறதுங்கிறத டென்ஷனில் ஆரம்பித்து பஸ்ஸை விடுறது, இல்லை ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறது, இல்லை அங்கே போய் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவில் ஆரம்பிக்கிறது அந்த டே ஃபுல்லாக நம்மளை ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் அந்த நாளை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஷேப் பண்ணுறதுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி நைட் இந்த பிளானை பண்ணிவிட்டு அதை அடுத்த நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த டே எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாள் நைட்டே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரு 10 கோல் வச்சுருவேன். 10 கோல் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா அதில் நான் 3 தான் முடிச்சிருப்பேன். அப்புறம் ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணலையேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவேன். அதனால நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, என்னன்னாலே நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்மளையே திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களையும் திட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அவங்களும் பதிலுக்கு நம்மளை திட்டுவாங்க. அப்புறம் அது வேறு மாதிரி போய் முடியும். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ, நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 3 டாஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டண்ட்டானதை எடுத்துக்கோங்க. 3 டாஸ்க் மட்டும் இம்பார்ட்டண்ட்டானதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதை அந்த டேயில் பண்ணி முடிக்கிறத முதல் நாள் நைட்டே கோல் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன குக் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் முதல் நாளே எழுதி வச்சுக்கலாம். நிறைய ஒர்க்கிங் விமன் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஹோம் மேக்கர்ஸ் அவ்வளோவா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் பண்ணதில்லைங்க. ஸோ இது நீங்கள் ஒரு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நைட்டு நீங்கள் அந்த 3 கோலையும் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத ஒரு நோட்டில் எழுதுங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்காக ஒரு 30 மினிட்ஸ் முதல் நாளும் அடுத்த நாளும் ஒதுக்குறீங்க. முதல் நாள் தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த நாள் அதை முடிச்சிட்டிங்களாங்கிறத எழுதுறீங்க. ஸோ அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை நம்ம தான் பாராட்டணும். வேறு யாரும் வெளியிலேருந்து பாராட்ட மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. எதையெல்லாம் பண்ணோம்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நன்றி எழுதணும். இல்லை அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஃபர்மேஷன் கேட்கணும். மார்னிங் அஃபர்மேஷன் கேளுங்க. நிறைய அஃபர்மேஷன் இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது. நீங்கள் எதை வேணும்னாலும் கேளுங்க. இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அஃபர்மேஷன் கேட்டிருக்கணும். யாராவது ஒருத்தரை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும், இல்லை தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா உங்கள் குழந்தைய பாராட்டுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு அழகான பூவை பார்த்தா கூட இது என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்குள்ள அந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் சொல்ல போகிறது தான் முக்கியமான விஷயம், டோன்ட்ஸ். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் நியூஸ் படிக்கக்கூடாது. எக்ஸப்ட் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாவோ இல்லை மீடியா பர்சனாவோ இருக்கிறீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறத தவிர்க்க முடியாது. பட் மற்றவங்க எல்லாருமே நீங்கள் படிக்காதனால உலகம் நின்று போகிறதில்ல. ஸோ இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் நியூஸ் பார்க்காதீங்க, படிக்காதீங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் அன்கான்சியஸ் ஸ்க்ரோலிங் பண்ணாதீங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபோனை கையில் எடுக்காமல் இருக்க போகிறீங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு புது ஹேபிட்டை வந்து உங்களுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செடி வளர்க்குறத பற்றி மணி பிளான்ட் கிடச்சா வளங்க, ஒரு புக் எடுத்து படிங்க. ஏதோ ஒன்று நீங்கள் டெய்லி பண்ணாத ஒரு விஷயத்த புதுசாக ஒரு ஹேபிட்டை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வரணும். ரொம்ப நாள்லாம் பண்ண போகிறதில்ல, ஒரு நாள் தான் பண்ண போகிறோம். அதனால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் இதை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஆஃபீஸ் கோயராக இருந்தால் இன்றைக்கி நான் எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டேன், என்னோடய வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன், தேவையில்லாத காசிப்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கோலாக வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அந்த டேவை வைண்ட் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி என்ன ஃபீல் பண்ணீங்கிறத வந்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு பெஸ்ட்டான நாளாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ஒரு 10% நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. உங்களால் ஒரு நாளை மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஒரு வாரத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு வாரத்தை மேனேஜ் பண்ண முடியும்னா நம்மளால் ஒரு மாதத்தையும் உருவாக்க முடியும். ஒரு மாதத்தையும் மேனேஜ் பண்ண முடியுதுன்னா நம்மளால் வருஷங்களையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஈர்ப்பு விதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டெய்லி கிராட்டிடியூட் எழுதுறதுனாலையும் அஃபர்மேஷன் கேட்குறதுனாலையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றிக்குரிய விஷயங்களை தேடுறோம், அதை எழுதுகிறோம், அதை உணர்கிறோம். அதனால நமக்குள்ள பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுடைய மனநிலையே மொத்தமாக மாறுது. ஸோ இதை நீங்கள் ஒரு நாள் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது உங்கள்கிட்ட டெய்லி எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குன்னு புலம்புறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் இதை ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ ஒரு குட் டேவை உருவாக்குறதுக்கு நம்ம அதுக்கு முதல் நாளே என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 முக்கியமான வேலைகளை எழுதி வச்சுருக்கணும். அதுக்கடுத்த நாள் காலையில் அஃபர்மேஷன் கேட்டிருக்கணும். யாராவது ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த இல்லை உங்களுக்கு கிடைச்ச 10 நல்ல விஷயங்களுக்கு நன்றி எழுதணும். கண்டிப்பாக அன்றைக்கி நியூஸ் படிக்கக்கூடாது, தேவையில்லாமல் யார்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாது, தேவையில்லாமல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. முக்கியமான பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். நமக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் ஒன்று கார்டனிங் பண்ணலாம், இல்லை ரீடிங் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஹாபியை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இன்றைக்கி நீங்கள் புதுசாக பண்ணியிருக்கணும். அதை ஃபோனை பார்க்காம ஒரு எம்ப்ராய்டரி போடுறதா இருக்கலாம், இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறதா இருக்கலாம், ஏதோ சம்திங் நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணாத ஒரு விஷயத்த இன்றைக்கி பண்ணியிருக்கணும். ஸோ இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு குட் டேவாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் அந்த நாளை முடிக்கும்போது மறுபடியும் எழுதுவீங்க. ஸோ எழுதும்போது நம்மளால் ஒரு நல்ல நாளை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் கன்சியூம் பண்ணாதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருக்கிறதையும் உணர முடியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இதை 21 நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பாருங்கள். ஓகே, நான் இதை ஏன் வலியுறுத்துகிறேன், ஏன் இந்த ஒரு நாளை உருவாக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு ஸ்வீட் கடைக்கு போனோன்னா சாம்பிளுக்கு ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் ஒரு நாள் நன்றி எழுதியும் அஃபர்மேஷன் கேட்டும் ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாள் எப்படி இருக்குங்கிறத உங்களால் டிஃப்ரென்ஸை உணர முடியும். தேவையில்லாமல் மொபைல் பார்க்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதில் நீங்கள் செஞ்சு முடிக்காத வேலைகளையெல்லாம் செய்ய முடியும். உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்காக தான் என்னை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயும் நன்றி எழுதணும், எல்லாரும் அஃபர்மேஷன் கேட்கணும். ஏதோ ஒரு அஃபர்மேஷனாக ஏதாவது அப்போ தான் ஒரு பாசிட்டிவான சொசைட்டியை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது தான் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக 21 டேஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வித்தியாசத்தை உணர முடியும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதி சம்மந்தமானது. நம்மளை எப்படி நேர்மறையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை நான் கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை, நான் ஆல்ரெடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.